11th Standard Business Max, Exercise 8.1, question number 6. An aeroplane flies along the four sides of a square at speeds 100, 200, 300 and 400 kilometers. What is the average speed of the plane in its flight around the square? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். ஸ்கொயருங்கிறப்ப 4 பக்கமும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது லென்த்து. இருந்தாலும் அவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு ஸ்பீடில் அந்த ஃப்ளைட் வந்து பறக்குது ஏரோப்ளேன். ஒரு பக்கத்தில் 100 கிலோமீட்டர் பர் ஹவர், அதே போல் அனதர் சைடில் 200 கிலோமீட்டர் பர் ஹவர், 300 கிலோமீட்டர் பர் ஹவர், லாஸ்ட் ஒன் 400 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ஸ்பீடில் இது பறக்குது. அந்த ஏரோப்ளேன் ஒரு சைடில் போகும்போது 100 கிலோமீட்டரும், அனதர் சைடில் போகும்போது அதில் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும், அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு அளவில் அது பறந்துக்கு கம்பைன்டு ஸ்பீடு. அப்போ இது நம்ம ஜாமெட்ரிக் மீன்லையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் ஹார்மோனிக் மீனில் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இது ஈஸியாக இந்த கால்குலேஷன் நமக்கு புரியும். ஹார்மோனிக் மீன் HM = N டிவைடட் பை ஸ்கொயருங்கிறதுனால நமக்கு 4 பக்கம் இருக்குது இல்லையா, அதனால் ஒவ்வொரு பக்கத்துக்கும் 1/A, 1/B, 1/C, 1/D. ஸ்கொயருங்கிறதுனால 4 பக்கம் இருக்குது, அதனால் 4 ரீடிங்ஸ் எடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்துல என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். n அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னென்னா 4. 4/1/A. ஏக்கு பதிலாக ஒரு ரீடிங் 100, அதனால் 1/100. பிக்கு பதிலாக 1/200, சிக்கு பதிலாக 1/300, லாஸ்ட் ஒன் 1/D. டிங்கிறதுக்கு பதிலாக 1/400. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 4 கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் வேணும். எல்சிஎம் வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அதாவது 100, 200, 300, 400 இந்த எல்லாமே டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒன்று, அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கடைசியாக இருக்கிற பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, லார்ஜஸ்ட் நம்பர் 2 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம். 3 × 4 12 வரும். 12 அப்படிங்கிறத 2 0 சேர்த்துப்போம். எல்லாத்துலேயும் 2 0 வருது இல்லையா. 1200 அப்படிங்கிறத எல்சிஎம்மாக எடுத்துப்போம். 1200ங்கிறது இதுக்கு எல்சிஎம். இப்போ 1200 கீழே வரணும் அப்படின்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் 1200 வரும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 12 வந்துடுது. ப்ளஸ் இங்கே 1200 வரணும் அப்படின்னா இந்த 200 எதால் மல்டிப்ளை பண்ணால் 1200 வரும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். 6 200 1200. 6ஆல் கீழே, மேலேயும் 6ஆல், அதனால் இந்த இடத்துல 6 ப்ளஸ் இங்கே 1200 வரணும்னா இதை 4ஆல் 4 × 300 1200. அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 4ஆல், மேலேயும் 4ஆல், அதனால் மேலே ஒரு 4. கடைசியாக 400 இருக்குது. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 400 1200. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், மேலேயும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். முடிஞ்சுதா? அடுத்தது 4 × ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 1200 மேலே வந்துடும். பை கீழே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 + 4 10. 10 22, 22 3 25 = 4 × 1200. இதை 25ஆல் கேன்சல் பண்ணுறோம். 125. இங்கே 425 என்ன வரும்? 100 வரும். பேலன்ஸு 20 இருக்கும். இந்த 0 ஒன்று இருக்கா? 200. 200ல் எத்தனை 25 இருக்கும்னா 825 200. அப்போ
25க்கும் 1200க்கும் சிம்பிளை பண்ண கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 48. 4 into 48. 4 into 48. 4ஐயும் 48ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது. இதுதான் வந்து என்னென்னா ஹார்மோனிக் மீன். இதை வந்து நம்ம 192 கிலோமீட்டர் per hour. ஆவரேஜ் ஸ்பீடு ஆஃப் த பிளேன் அரவுண்டு த ஸ்கொயர், அதுதான் நமக்கு 192 கிலோமீட்டர் per hour. அவ்வளோதான். ஓகே.